பிரியமானவர்களே, ஒரு ஊரில் கூட பார்த்தீங்கன்னா பாலு அப்படின்ற ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தார் என்ன செய்வாங்கன்னு சொன்னீங்கன்னா, அவங்களுக்கு வேண்டிய வீட்டுக்கு வேண்டிய பொருட்களை வாங்குவாங்க. பீரோ, கட்டில் இது இல்லாமல் அவங்களுக்கு தேவையான பொழுதெல்லாம் அவங்க வீட்டுக்கு நிறைய பொருட்களை வாங்குகிற பொழுது, பக்கத்து வீட்டார் அதை பார்த்து கொண்டு வந்த ஒரு அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க வாங்குகிற அந்த பொருளெல்லாம் பார்த்து இவங்க நிறைய பொருட்களை வாங்குறாங்கள் என்று சொல்லி இவங்களுக்குள்ள மிகுதியான ஒரு பொறாமைனால இவங்க ரொம்ப நாள் அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு கெட்டதை நடக்கக்கூடாதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு கூட அவங்க காத்திருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் இந்த பாலு குடும்பத்தில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், வீடு தீப்பற்றி எரிந்ததுனால இவங்க வாங்கி இருந்த இவங்க உபயோகித்த எல்லா பொருட்களும் எரிந்து சாம்பலாய் போனது நிமித்தமாய் உடனடியாக இந்த பக்கத்து வீட்டு அம்மா ஒரே சந்தோஷம் அவங்களுக்குள்ள என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க வீட்டில் டேப் காரில் பாட்டு போட்டு அப்படியே சந்தோஷமாய் ஆடலும் பாடலும் அப்படியே குடும்பமாய் சந்தோஷமாய் கொண்டாடுகிறார்கள். இந்த பாலு குடும்பத்தார் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், வீடு எரிந்து போய்விட்டது, எல்லா பொருட்களும் வீணாய் போய்விட்டது என்று சொல்லி வங்கியில் ஒரு லோன் போட்டு மீண்டுமாய் புதிதாய் அவர்கள் வீடு கட்டுவதற்கு திட்டமிடுறாங்க. அப்படி வீடு கட்டுவதற்காக அஸ்திபாரத்திற்காக அவர்கள் குழியை நோண்டுகிற பொழுது, அவர்கள் குழியில் நோண்டி கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று அதில் ஒரு தங்க புதையல் அவர்களுக்கு கிடைக்கிறது. அந்த தங்க புதையல் அவர்கள் கையில் கிடைத்தவுடன் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, முன்பு இருந்ததை விட நல்ல ஒரு மாளிகை வீடையும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கட்டி திரும்பவும் அவங்க நிறைய பொருட்களை வாங்கி அவங்க சந்தோஷமாய் அவர்கள் வாழுகிறார்கள். இதை பார்த்த அந்த பக்கத்து அம்மாவுக்கு திரும்பவும் வயிறு பற்றி எறிந்து பொறாமை அதிகமாகி வேற ஏதாவது இவங்களுக்கு நடக்கக்கூடாதா என்று சொல்லி எதிர்பார்க்கிறாங்க. ஆனால் ஒன்று நடக்கலை. உடனே இந்த அம்மா ஒரு திட்டம் போடுறாங்க. நாமும் என்ன செய்வோம்னு சொன்னால், இப்படி விதமான ஒரு வசதி ஆகணுமே அப்படின்ற என்னென்னமோ பல காரியங்கள் திட்டமிடுறாங்க. அந்த சமயத்தில் அந்த ஊருக்கு ஒரு பெரியவர் வரவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பகுதியில் அந்த காலங்களில் அநேக மன்னர்கள் வாழ்ந்த காலம் அந்த மண் இது, அதனால் நிறைய புதையல்கள்லாம் இங்கே இருக்கும் அப்படின்னு அவர் வேற ஒரு விஷயத்த சொன்ன உடனே சட்டுன்னு இந்த அம்மாவுக்கு ஒரு பிளான் வந்துடுது. இவங்க உடனே என்ன செய்கிறாங்க, நம்ம வீட்டை என்ன செஞ்சிருவோம், எரிய விட்டுருவோம். எரிஞ்சு நாசமான பிறகு நாமும் வீடு கட்டுவதற்கு குழி நோண்டுகிற பொழுது புதையல் கிடைக்கும் என்று சொல்லி இந்த அம்மாவுடைய வீட்டை இவங்களே என்ன செய்கிறாங்க, நீ எரிய விட்டோன்னு எல்லாரும் பாவம் இந்த அம்மாவோட வீடு எரிஞ்சுதுன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. உடனே இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, லோனை போட்டு வீடு கட்டுவதற்காக அஸ்திபாரத்தை நோண்டுறாங்க. அஸ்திபாரம் நோண்டுகிற பொழுது எந்த புதையலும் கிடைக்காதனால நிறைய குழிகளை இவங்க என்ன செய்கிறாங்கன்னா மிக ஆழமாக இவங்க நோண்டுகிறாங்க. பல இடங்களில் பல ரூமுகளில் நம்ம போடுவோம்னு சொல்லி அதற்காகவும் நிறைய குழிகளை நோண்டுறாங்க. இவங்களுக்கு கிடைச்சது வெறும் தகுடும் கல்லும் தான். இவங்களுக்கு என்ன செய்ய முடியல, இவங்களுக்கு தங்கம் கிடைக்காதனால இவங்களால அஸ்திபாரம் கூட போட முடியாமல் இவங்க கையை மீறி இவங்களுக்கு பணம் செலவானதுனால அந்த வீட்டை கட்ட முடியாமல் அந்த வீட்டை இந்த பாலு குடும்பத்தாருக்கிடத்தையே நீங்களே இதை வாங்கி கொள்ளுங்க என்று சொல்லி அந்த வீட்டை பாலு குடும்பத்தார் என்ன செய்கிறாங்கன்னா அந்த நிலத்தை வாங்கி கொள்ளுகிறாங்க. இந்த அம்மா பரிதாபத்தோடு கடந்து போகிறார்கள்.